ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு HKS சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் ஒரு வீட்டுக்கு நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம சென்னையில் போட்டுட்ருக்கோம். ஸோ அதை பற்றின ஒரு காணொலி தான் இது. ஸோ வாங்க நம்ம என்னென்ன பண்ண சொல்லி காமிப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு மேலே தான் நீங்கள் பார்க்குற வெளியே தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் வந்துடும். இன்வெர்ட்டர் அண்ட் சேஃப்டி பாக்ஸஸ்லாம் வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட மெயின் டிபி சொல்கிறாங்க. ஸோ மெயின் டிபியில் தான் நம்ம வந்து கனெக்ஷன் பண்ண போகிறோம். இது ஒரு 3 kW ஒரு சின்ன ஒரு சிங்கிள் ஃபேஸ் செட்டப் தான். அது 3 kW சிஸ்டம். ஸோ புது வீடு கஸ்டமர் வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு டே புக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. நேற்றுலேருந்து போயிட்டுருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கண்டிப்பாக ஒர்க் வந்து முடிச்சிருவோம். ஸோ வித்தின் 2 days இங்கே வந்து இந்த சைட் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் ஒரு கேபிளிங் மட்டும் பண்ணோம். இந்த இன்வெர்ட்டர் வந்து மாட்ட போகிறோம். இதுதான் நம்ம டை இன்வெர்ட்டர், DEYE பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு 3 kW இன்வெர்ட்டர், ரொம்ப வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். நம்ம இங்கே போட்டிருக்க பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 550 watts லூம் சோலார் பேனல் தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த பேனல் வந்து ரொம்ப எஃபிஷியன்ஸ் 20.26% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வெரி குட் ஆம்ஸ் ரேட்டிங் ஆல்சோ 13.75 அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி குட் பேனல். எங்களுக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது மேபி 7 to 8 சைட் நினைக்கிறேன். லூம் சோலார் 550 watts வச்சு போடுற சைட் இது. ஸோ நிறைய பேனல்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம் லூம் சோலார். ஸோ வி ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5.5 units per kilowatt இது வந்து கொடுக்கறதுக்கான கெப்பாசிட்டி வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி வரும். இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து ஒரு 3 kW ஆண்ட்ராய்ட் செட்டப் வந்து நம்ம யாரெல்லாம் போடலாம், எனக்கு என்னோடய வீட்டுக்கு வந்து போடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக போடலாம். இது வந்து நீங்கள் ஒரு 600 units அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து யூசேஜ் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சிஸ்டம் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிளான் பண்ணும்போது பெரிய பேனல்ஸ் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 550 watts பேனல்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. 445ன்றது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆஃப்லைட் செட்டப் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போலாம் வந்து 550 watts அந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறதால ஸோ இன்வெர்ட்டர் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் வந்து பண்ணிட்டாங்க. முன்னாடி அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இல்லை. நிறைய இஷ்யூஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஒரு 550 watts பேனல்ஸ் வந்துருக்கோம். ஆனால் இன்வெர்ட்டரோட கெப்பாசிட்டி வந்து இந்த மாதிரி பேனல்ஸ் வந்து ஆம்ஸ் ரேட்டிங் வந்து தாங்காது. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு 600 அந்த ரேஞ்சிங் வந்து இப்போ நீங்கள் ஒரு யூசேஜ் வந்து இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டெய் செட்டப்பே நீங்கள் வந்து போட்டு லைக் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு 3 kW செட்டப்பே போடலாம். ஒரு 2 lakhs பக்கம் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ வாங்க நம்ம இப்போது மேலே மொட்டை மாடி போயிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த பேனல்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கேபிளிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வித்தின் ஒரு 2 to 3 hours நம்ம வந்து முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். கேபிளிங் கொடுத்துட்டு இன்வெர்ட்டர் மாட்டிட்டு எல்லா சேஃப்டி பாக்ஸ் கொடுத்துட்டு ஸோ கனெக்ஷன்ஸ் வில் பி ஓவர் மை ஃப்ரெண்ட்ஸ். மேலே பேனல்ஸ்லாம் போட்டியாச்சு. இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ இதான் நம்ம போட்டிருக்க பேனல்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 550 watts பேனல்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். லூம் சோலார் பேனல்ஸு. நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த கேபிளிங் வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கஸ்டமர் இப்போ எப்பவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பில்டிங் கட்டும் போது முன்னாடியே எங்களை கூப்பிட்டு பேசிவிட்டு இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஐடியாஸ் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த கேபிள்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வந்து போகாமல் எல்லாமே பார்த்திங்கன்னா கன்சீல் பண்ணி வீடு வரைக்குமே டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து போயிடுது. ஸோ வீடு வரைக்கும் நீங்கள் கன்சல்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நீங்கள் முன்னாடி பிளான் பண்ணி அந்த மாதிரி ஒரு சோலார் இன்ஜினியர்ஸை போய் கூப்பிட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ வாங்க நம்ம பேனல் பக்கத்தில் போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஸ்பெஷலைஸ்டாக ஒரு ஃப்ளாட் சிஸ்டம் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து போடுற ஒரு ஸ்டாண்டு தான் அது. ஒரு நார்மல் ஸ்டாண்டு வந்து இப்போது நீங்களே பார்த்துக்கலாம். நம்ம சைட் வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா சைட்டுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு 6 to 7 feet தான் பார்த்தீங்கன்னா ஹைட் இருக்கும். ஆனால் இதுக்கு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து என்னோடய கம்பேரிசன் காட்டுறேன். நான் ஒரு 5.7 இருப்பேன். கொஞ்சம் பாருங்கள், ஹைட் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்க போகுது.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த ஹைட் வந்து எவ்வளோ பெரிய ஹைட் இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து கம்பேரிசன்லேயே பார்க்கலாம். பாருங்கள், என் தலை வந்து இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என் கை கூட நான் தூக்குறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா தொடலை. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா பேனலோட ஹைட், அந்த பர்லினோட ஹைட் வந்து இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 feet ஒரு நார்த் எண்டில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்ஸுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் போடுற சோலார் சிஸ்டமெல்லாம் எந்த விதமான ஒரு பவரும் வந்து இருக்காது. ஸோ அதுக்கான ஒரு செட்டப் தான் அது. ஸோ லைவ்லேயே பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட குவாலிட்டி வைஸும் பாருங்கள். எல்லாமே ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ தண்ணியும் லீக்கேஜ் இருக்காது, அதே மாதிரி வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ மேலே நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா லூம் சோலார் பேனல்ஸு. பாருங்கள், எல்லாமே லைனாக வந்து பார்த்திங்கன்னா 6 பேனல் போட்டிருக்கோம். 550 watts பேனல் போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சீரிஸ் பண்ணியிருக்கோம். ஒரே சீரிஸாக எடுத்துகிட்டு ஒரே ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு இது வழியாக நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே நம்ம வந்து பிளானிங்லாம் சொல்லிவிட்டோம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா கன்சீல் பண்ணி பைப் கொடுத்துருக்காங்க. இந்த பைப் வந்து டேரெக்டாக அப்படியே செவருக்கு உள்ளேயே போயிட்டு அவர் வந்து பார்த்தோன்னா அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா இப்போ வீட்டுக்குள்ளே வந்து புஷ் பண்ணிட்டுருக்காங்க பைப்பை. ஸோ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பு வந்து வீட்டுக்குள்ளேயே போயிட்டு நம்ம டிவி பாக்ஸ் வரைக்கும் வந்துடும். தட் மீன்ஸ் நம்மளோட எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் செட்டப்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம நிறைய பிளான் போட்டிருப்போம், ஆனாலும் ஒரு வாட்டியும் நம்ம ஒரு பிளான்ட் வந்து போட்டு முடிக்கும் போது கஸ்டமரோட சர்ப்ரைஸ் எப்படி இருக்கும் சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வியப்பாக இருக்கும். ஐ மீன் அடிக்டட் டு இட். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்து எல்லோரும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய ஆசை. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி requirement for solar, kindly call us HKS Energy Solutions. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு சிஸ்டம் நீங்கள் பார்க்கலாம். ஐ மீன் வண்டர்ஃபுல், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாட் வில் டூ, இதுக்கு வந்து ஒரு சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம டிசி இது வந்து நம்ம வந்து கொடுக்குறோங்க. அதாவது டிசி எர்த்திங் மீன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேனலுக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக டெடிக்கேட் எர்த்திங் வந்து போடுறோம். ப்ளஸ் வந்து நம்ம இன்வெர்ட்டர் சைடும் பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு சேஃப்டி பாக்ஸஸ் கொடுக்கும்போதும் டிசிடிபி கொடுக்கும்போதும் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட்டாக எர்த்திங் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து என்ன பிளான்னா, இப்போ இங்கேருந்து இந்த பேனல்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் வந்துட்டு அப்படியே கீழே நீங்கள் பார்க்கலாம். கீழே வந்து ஒன் ஆஃப் தி பாயிண்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இப்போதைக்கு பிளான். மேலே இந்த ஒர்க் எப்படியும் வந்து 2 hours கனெக்ஷன்லாம் பண்ணுவோம். அண்டு ஈவினிங்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். இப்போ வந்து ஓனர் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. யூ வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் சர்ப்ரைஸ்ட் அபவுட் அவர் ஸ்டாண்ட். அண்ட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு இதான் ஃபஸ்ட் டைம் வராருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ட்ரஸ்ட் கொடுத்ததுக்கு வெரி வெரி தேங்க்யூ சார். இப்போ முடிஞ்சால் அவரையும் வந்து சின்ன ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுப்போம் இஃப் இட்ஸ் பாசிபிள். ஆனால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி ரெக்குயர்மெண்ட் ப்ளீஸ் கால் மீ. HKS Energy Solutions 9025367598. ஸோ கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்கள் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஸ்டலேஷன். எல்லாம் தரமான இன்ஸ்டலேஷனாக இருக்குது. ஐ வெரி வெரி ஹாப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you all. உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். we are in சென்னை ராமாபுரம். நம்மளோட புது ஆஃபீஸ் கூட நம்ம ரீசெண்டாக வந்தோம். இட் பிட் பிகர் அண்ட் ஸ்பெஷல் ஆஃபீஸ் ஃபார் மீ. அண்ட் கண்டிப்பாக வந்து உங்களை மாதிரி ஒரு சப்போர்ட் எல்லோரும் இந்த மாதிரி கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாங்க. மோர் பீப்புள் we can make happy with solar. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஈஸி, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எவ்ரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் அன் யாட்ஸ்டிக். ஒரு கரெக்டாக நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஈல்ட் மோர். தட்ஸ் அ பேசிக் லாஜிக். ஸோ கண்டிப்பாக வந்து HKS Energy Solutions பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆஸ் பர் யுவர் பட்ஜெட் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக இருக்குமோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருவோம். ஸோ வாட் எவர் த பட்ஜெட் இஸ் நம்ம வந்து பண்ணலாம். ஆன்லைன் சிஸ்டம்ன்றது இட்ஸ் அ வெரி குட் திங், வெரி குட் கான்செப்ட் ஆல்சோ. நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், அட் சேம் டைம் யூ கேன் யூஸ் ஆல்சோ. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி வேஸ்டட். ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ வேஸ்டேஜ். ஜென்ரேஷன் பண்ணிங்க எதர் யூ கோயிங் டு யூஸ் இட், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் லாட். அண்ட் ஓனருக்காக வெயிட் பண்ணுறோம். சப்போஸ் அவர் வந்தார்னா அவரே ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி எடுத்து பேசுவோம். ஹவு டஸ் ஹி ஃபீல் சொல்லிட்டு. கண்டிப்பாக இது ஒரு சர்ப்ரைஸான இதுவாக இருக்கும். அண்ட் ஐ திங்க் ஸோ நவ் ஹி வில் see the full completion of our system. ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் see.